வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது வெண்டைக்காய் குழம்பு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சோப்பு மிளகா, தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், கடுதாளிப்பு, மெழுகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, ஒரு கரண்டி பட்டை மிளகாத்தூள், 2 கரண்டி மல்லித்தூள், புளி தேவையான அளவு தேங்காய் பால், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஓகேவா, இப்போ இரும்பு சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுவோம். ஓகேவா, நான் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம கடுதாளிப்பு, மெழுகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா தாளிப்போம். ஓகேவா, நல்லா வெடிக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். ஓகேவா, கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருப்பில் சேர்த்துக்குவோம். அடுத்து சோப்பு மிளகா, அடுத்தது தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். ஓகேவா, கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டுங்க. ஓகேவா, தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா தக்காளி பழம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருவோம். ஓகேவா, வெண்டைக்காய் சேர்த்த கையோடய ரொம்ப நேரம் வேக விடாமல் மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் போட்டுருவோம். ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் பட்டை மிளகா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் நம்ம இதில் சேர்ப்போம். உங்களுக்கு உரப்பு வேணுமா சேர்த்துக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. லேசாக தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா மிளகாத்தூள்லாம் கருகி போயிடும். அப்படி உங்கள்கிட்ட இது ஜாமான் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யலாம், பாபாஸோட எந்த மிளகாத்தூள் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ மிளகாத்தூள் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகேவா, பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். ஓகேவா, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துங்க. நான் 1 கோல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓகேவா, லேசாக உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்கலான்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கல, கொஞ்சம் புளிப்புக்கு தான் நான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. பிறகு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஊற்றணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். ஓகேவா, நான் போட்டுட்டேன். உப்பு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடுவோம். இது யார் யார் டயட் எடுக்கிறவங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்லாம், உடம்பும் குறையும். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் பச்சைமா, இல்லைன்னா தேங்காய் பச்சைமா ரொம்ப நல்லது. இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா, இப்போ நம்ம கொதிக்க விடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும், மூடி வச்சுடுவோம். ஓகேவா, இப்போ வாங்க 5 நிமிஷம் ஆச்சு. கொதிக்குதான்னு நம்ம பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. உப்புலாம் சரியாக இருக்குது. நான் போட்ட மிளகாத்தூள் எல்லாம் சரியாக இருக்குது. ஓகேவா, பாருங்கள் நான் போட்ட வெண்டைக்காய் எதுவுமே உடையில, அப்படியே கணக்காகவே இருக்குது. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.